இப்ப சமீப காலமாக பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு எல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாம் நாட்டு வெடின்னு சொல்லிட்டு அதிக சத்தம் வரும். இதுல யாரு கெத்து காட்டலாம், யாருடைய பட்டாசு அதிகமா சத்தம் கேட்டு வெடிக்கும், இதுல ஒரு கெத்து. கல்லூரி பசங்களை எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, யார் கெத்து யார் தலை அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா அந்த புத்தக பையில அறிவாளு, இந்த நாட்டு வெடிகுண்டு, இந்த வெடிகுண்டு வெடித்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு இந்த கலாச்சாரம் போய் கொண்டிருக்கிறது. அதாவது பள்ளி பசங்கள் கையில புத்தகம் இருக்கலாம், படிக்க நம்ம எதுக்கு போறோம், நம்முடைய பேக்ல என்ன இருக்கணும், புக்ஸ் தான் இருக்கணும். ஆனா அறிவாள் இருக்கிறது, இப்ப வெடிகுண்டு, இதெல்லாம் எங்க போகிறதுதான் தெரியல. அந்த பசங்களுக்குள்ள இருக்க மனநிலை பாத்தீங்கன்னா, நீ பெரியாளா நான் பெரியாளா, நீ தாதாவா நான் தாதாவா, யார் பெரியாள் பாத்துக்கலாம் இப்படின்ற ஒரு எண்ணம் போக்குதான் போகுது. இது போன்ற மனநிலை உள்ளவர்கள் அந்த கல்லூரி மாணவர்களும் சரி, 12th இருக்க பசங்க, அந்த 10th இருந்து 12th இருக்க பசங்க பாத்தீங்கன்னா கூட, அந்த இடைநிலை பசங்க இவர்கள்லாம் கூட அந்த மனநிலை அதிகமா இருக்குது. நீ பெரியாளா நான் பெரியாளன்ற ஒரு மனநிலை இருக்கிறாங்க. இது ஸ்கூல் போய் சண்டை போட்டுப்பாங்க, கல்லூரி மாத்தி சண்டை போட்டுப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் என்ன பண்றோம்னா, கிளாஸ்லயே சொல்றேன், அதாவது ஒரு பாட புத்தகம் பாடம் நடத்துறோம், அந்த பாடத்தாளையிலே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த சமூக அறிவு அதை பத்தி கிளாஸ் எடுக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், இந்த சமுதாயத்தில் நம்ம செய்யக்கூடிய கடமை என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லணும் ஒரு மனுஷன். அது இல்லாம இவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். எப்படின்னா அந்த அரசு மருத்துவமனை இருக்கு பாத்தீங்களா, அந்த அரசு மருத்துவமனையை இந்த கல்லூரி நீங்க சும்மா இந்த டூருக்கு, இந்த ஊட்டி கொடைக்கானல் இப்படி எல்லாம் கூட்டு போறதை விட, இந்த பசங்களை அந்த +2 பாஸ் படிக்கிற 10th படிக்கிற +1 பசங்க, அந்த கல்லூரி மாணவர்களுக்கு அரசு மருத்துவமனைகளை மாதத்துக்கு ஒரு முறை கூண்டு போய் காட்டுங்க. அப்போதான் அவர்களுக்கு தெரியும், மனுஷன் ஒண்ணுமே இல்லடா, நோய் வந்தா என்ன நிலைமைக்கு ஆவாங்க, இந்த கை கால் போய் விபத்துல ஆக்சிடென்ட் ஆகி எப்படி இருக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி, இதெல்லாம் ஒரு பாடமா எடுத்து ஆசிரியர்கள் இது ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து காட்டுங்க. ஒரு நாள் கூட்டு போய் அழைத்து போங்க. அப்பதான் அந்த பசங்களுடைய மனநிலை மாறும். ஏன்னா இப்ப எல்லாமே மனநிலை சரியில்லாம இருக்கிறாங்க. ஏதோ 70% பேர் அந்த படிப்பு அப்படின்ற ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. சில பேர் இந்த கெத்து காட்டணும், நீ பெரியாள் நான் பெரியான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பெரியாள் யார் பெரியான்னு சொல்லிட்டு இந்த மருத்துவமனையில கூட்டு போய் காமிச்சா தெரியும். இது போன்ற மாணவர்கள் தயவு செய்து ஆசிரியர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த கல்லூரி மாணவர்களும் சரி, பள்ளி மாணவர்களுக்கும் சரி, இந்த சமூக சிந்தனையோடு, சமூக அக்கறையோடு அவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள். இந்த நல்லொழுக்கங்கள் பாடம் இருந்தால் மட்டும்தான் நாம இந்த பிள்ளைகளை அவருடைய மனநிலையை மாற்ற முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த வெடிகுண்டு, இந்த பட்டாசு, நான் மெயினா எதுக்கு வந்தேன்னா சப்ஜெக்ட் எதுக்கு வரேன் பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு வெடிகுண்டு அப்படின்னு சொல்றாங்களே, இனிமேல் இந்த அதாவது பாத்தீங்கன்னா ஒரு துக்க நிகழ்ச்சியிலையோ, ஒரு பிறந்தநாள் விழா, திருமண விழா, இது போன்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நாட்டு வெடிகுண்டுகள் பரவலாக தமிழ்நாடு முழுக்க வெடிக்கிறார்கள். இந்த நாட்டு வெடிகுண்டுகள் யார் தயாரிக்கிறா, அவங்க எங்க சப்ளை பண்றாங்க, எந்தெந்த கடையில விக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் விசாரணை செய்து அது எல்லாத்தையுமே பறிமுதல் செய்து ஒரு தடையை அந்த அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும்.